தண்ணியை நம்ம ஊற்றும் பொழுது பாத்ரூமில் இன்றைக்கி நம்ம குளித்தாலும் எடுத்து நேரம் கொண்டு தலையில் ஊற்றிக்கக்கூடாது. பாதத்திலிருந்து ஊற்றிட்டு வந்து தான் கடைசியாக தான் தலையை நினைக்கணும். ஆனால் அந்த காலத்தில் குளித்தது எங்கே குளித்தாங்க? குளத்தில் குளித்தாங்க. ஸோ குளத்தில் எப்படி நம்ம இறங்குவோம்? படித்துறை இருக்கும், ஒவ்வொரு படியாக இறங்குவோம். பாதம் நினையும், முழங்கால் நினையும், முட்டி நிறையும், தொடை, இடுப்பு, இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தலை வரைக்கும் உள்ளே இறங்குவோம். இதில் நம்மளுடைய மூதாதையர்கள் ஒரு விஞ்ஞானத்தையே வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, குளித்து முடிச்சோன்னு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஃபீல் பண்ணுறோம் இல்லைங்களா? அது என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு முழுக்க முழுக்க பிராணனால் நிரப்பப்படுறது. இதுதான் குளித்த உடனே நம்ம ஃபீல் பண்ணுற ஒரு ஃப்ரெஷ்னஸ். குளிக்கிறதுனால உடம்பு சுத்தமாகுதா அப்படின்னு கேட்டால், ஆமாம், ஆஃப்கோர்ஸ் உடம்புல இருக்க தோலுக்கு மேலே இருக்கக்கூடிய அழுக்கு சுத்தமாகுது, ஃபைன். ஆனால் உண்மையிலே குளிக்கிறதுல என்ன நடக்குது? குளிர்வித்தல் அப்படிங்கிறது தான் அதோடைய இயற்சொல். இப்போ நம்ம எல்லாம் பாத்ரூமில் குளிக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் குளித்தது எங்கே குளித்தாங்க? குளத்தில் குளித்தாங்க. ஸோ குளத்தில் எப்படி நம்ம இறங்குவோம்? படித்துறை இருக்கும், ஒவ்வொரு படியாக இறங்குவோம். பாதம் நினையும், முழங்கால் நினையும், முட்டி நிறையும், தொடை, இடுப்பு, இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தலை வரைக்கும் உள்ளே இறங்குவோம். இதில் நம்மளுடைய மூதாதையர்கள் ஒரு விஞ்ஞானத்தையே வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, தண்ணியை நம்ம ஊற்றும் பொழுது பாத்ரூமில் இன்றைக்கி நம்ம குளித்தாலும் எடுத்து நேரம் கொண்டு தலையில் ஊற்றிக்கக்கூடாது. பாதத்திலிருந்து ஊற்றிட்டு வந்து தான் கடைசியாக தான் தலையை நினைக்கணும். எதனால்? உடம்போடைய உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கழுத்து வரைக்கும் வந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணியை எடுத்து உச்சந்தலையில் வச்சு நல்லா நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். தண்ணி ஊற்ற இங்கே அந்த உஷ்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட உடம்பு மேலே கொண்டு வந்து இங்கே வரும்பொழுது அந்த உஷ்ணத்தை நம்மளால் கண்டிப்பாக கண்ணில் உணர முடியும், கூர்ந்து கவனித்தால். கழுத்து வரைக்கும் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து உச்சந்தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தலைக்கு தண்ணி ஊற்றணும். குளத்தில் எப்படி இறங்குவாங்க? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குவாங்க. கழுத்து வரைக்கும் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுட்டு அப்புறம் தான் முழுங்குவாங்க. இதுதான் குளிக்கிறதுக்கான ஒரு முறையே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை குளிக்கிறதுல என்ன நடக்குது? தண்ணீர் அப்படிங்கிறது என்றைக்குமே பிராணன் நிரப்பப்பட்ட ஒரு பூதம், ஐம்பூதத்தில். ஸோ அந்த தண்ணியை நம்ம தலையில் ஊற்றும் பொழுது நம்ம உடம்பும் பிராணனால் ஃபுல் செய்யப்படுகிறது, நிரப்பப்படுகிறது. அதுதான் நமக்கு குளித்து முடிச்சோன்னு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஃபீல் பண்ணுறோம் இல்லைங்களா? அது என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு முழுக்க முழுக்க பிராணனால் நிரப்பப்படுறது. இதுதான் குளித்த உடனே நம்ம ஃபீல் பண்ணுற ஒரு ஃப்ரெஷ்னஸ்.